அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, தூக்கேறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. முடிக்கல முதல் கோரிக்கை. இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது நீதிமன்றம்? என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லிக்கணும், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத, நீக்கப்பட்ட, இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வதற்கு முன்பு இந்த 2 சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முடிவு முதலில் செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்கள் கோரிக்கையை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரத்தை இருக்குதா இல்லையான்னு முதல்ல சொல்லு. இருக்குது என்று சொன்னால் நாங்கள் மூல வழக்கில் பார்த்துக்கிறோம். மூல வழக்கு இருக்குது, பார்த்துக்கிறோம். உன் விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதுதான் எங்கள் வேணும். யாராவது ஒருத்தர் கேள்வி. தேர்தல் ஆணையம் எதையுமே சொல்லல. முன்னங்கட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இது என்ன முடிவு என்பது வழக்கை கூர்ந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றமே கேள்வியை கேட்டது. உங்களுக்கு நீதிமன்றம், நீதியரசர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா சொல்லுங்க. இதே நீதிமன்றம், இதே சென்னை உயர்நீதிமன்றம் 2 அமர்வுகளே 2 தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் வரை பல்வேறு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற கேள்வியை நீதியரசர்கள் கேட்டபோது, ஆமாம், உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிற இந்த வழக்கிற்கும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? நாங்கள் மனுதாரராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்படி எடுத்துருவோம், அப்படி நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம். தெளிவாக சொல்லிட்டாங்க. சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் தி ஹைகோர்ட் சூட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ப எங்க அதிகாரம் இருக்குது? என்ன அவங்க கேட்கிற இந்த சொல்லப்படுகிற இந்த மனுதாரர்கள், இந்த மனுவை கொடுத்த தேர்தல் ஆணையத்தை கொடுக்கப்பட்ட மனுதாரர் யார்? இந்த புகழேந்தி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஜால்ரா அடிக்கிற புகழேந்தி, அந்த ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தான் இந்த புகழேந்தி. வீட்டு வாசல் வரைக்கும் போய் விட்டு வர்றாரு. வீட்டு உள்ள போய் கையெழுத்து போட்டார், வெளியே தட்டி விட்டார். யாரு? அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்னு இந்த மனுவில் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு? மற்றவங்களாவது இந்த திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்றாரு. அவர் அதுவும் கேட்கல. என் மனுவை, புகழேந்தி கொடுத்த மனுவை நீங்கள் விசாரிக்க வேண்டும். என்ன, நான் உங்களுடன் வந்து என்னுடைய குறைகளை சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இதுதான் அவருடைய பிரயாணம். இருங்க. ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம். எது உள்கட்சி விஷயம்? ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த வாதத்துக்கே வச்சுக்கோங்க. இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்கறாங்க? சட்ட திருத்தத்தை மாத்திருக்காங்க, செல்லாது. பொதுச்செயலாளர் பொறுப்பு கொண்டு வந்தாங்க, செல்லாது. இந்த பொறுப்பில் இவரை போட்டிருக்காங்க, செல்லாது.
இது அனைத்தும் யார் விசாரிக்க வேண்டும்? யாருக்கு அதிகாரம்? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது, தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் அதை தான் நாங்கள் சொல்றோம். உனக்கு அதிகாரம் இல்லை, அப்புறம் எப்படி நீ விசாரிக்கலாம்? அதான் முடிவு பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதலில் உங்களுக்கு 29 ஏன் படியும் 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுங்க. அதுதாங்க 15A. அதுதான் 15A. 15A என்பது என்ன? உங்களுக்கு படிச்சு காட்டுற விதியை படிச்சு காட்டுற. இருங்க உங்களுக்கு விதியை படிச்சு காட்டுற. மூலவழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் வந்து இந்த விசாரிக்க முடியும் அப்படின்றத மூல வழக்கு. மூல வழக்கு ஏற்கனவே இந்த இயக்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அந்த விதிமுறைகளை செல்லாது என்று சொல்லி தடை உத்தரவு கேட்டு ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஜெயசிடி பிரபாகரன் 4 பேர் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. அதன் மீது தடை உத்தரவு கேட்டாங்க. சென்னை நீதிமன்றத்தில் கேட்டாங்க, தடை உத்தரவு மறுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, தடை உத்தரவு மறுக்கப்பட்டது. அதன் மீது வழக்கு இன்னைக்கு சென்னை மூல வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு இருக்கிறதோ அதை தான் நாங்கள் செயல்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்ல முடியும். அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம். 2 விதி நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. 2 விதி. 29A. 29A என்ன சொல்லுது? Registration with the Election Commission of associations and bodies as political parties. Any association or body of individual citizens of India calling itself a political party and intending to avail itself of the provisions of this part shall make an application to the Commission for its registration as a political party for the purpose of this act. கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த விதியின்படி மனு செய்ய வேண்டும். இந்த விதியின்படி தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு இறுதி. இதில் தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிப்பதற்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு, 1 to 8 வரைக்கும். அதிலே 9வது விதி என்ன சொல்லுது? ஆஃப்டர் an association or body has been registered as a political party as aforesaid, any change in its name, மாற்றம், பேர்ல மாற்றம், அலுவலகம் ஹெட் ஆபீஸ் அலுவலக மாற்றம், ஆபீஸ் பெரஸ் கட்சி நிர்வாகிகள் மாற்றம், விலாசம் அட்ரஸ் ஆர் இன் எனி அதர் மெட்டீரியல் மேட்டர்ஸ் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் shall be communicated to the commission without delay. அவ்வளவுதான். கம்யூனிகேட் தான் பண்ணணும். மியர் கம்யூனிகேட். முன்ன வெப்சைட் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, அப்ப லெட்டர்ல எழுதுவோம், லெட்டர் எழுதி அனுப்புவோம், அதை வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப கம்ப்யூட்டர் இருந்தாலும் அப்லோட் பண்றாங்க. அவ்வளவுதான். மினிஸ்ட்ரியல் ஆக்ட் இது குமஸ்தா வேலை தான். 29A பிரிவு 9 கீழே ஏதாவது சட்டத்திட்டங்கள் மாற்றம் வந்தால், கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை தன் கணக்கில் எழுத பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வெறும் குமஸ்தா வேலை மட்டும்தான், வேற எந்த அதிகாரமும் இல்லை. இன்னொரு விதியும் பற்றி சொல்லிடுறேன். பேரா 15 இன்னொரு அதிகாரம், 2வது அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு. பேரா 15 பவர் ஆஃப் கமிஷன் இன் ரிலேஷன் டு ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் or rival section of a recognized political party. When the commission is satisfied on information in its possession that there are rival sections or groups of a recognized political party, each of whom claim to be that party, the commission may, after taking into account all the available facts and circumstances of the case, hearing such representation under para 15, நல்லா புரிஞ்சுங்க, hearing such representation under para 15, சும்மா முட்டக்கடி சாதிச்சு இல்ல, நான் தான் கட்சிலாம் கிடையாது. யூ மஸ்ட் கிளைம், நான் தான் கட்சி, நாங்க எங்க குரூப் தான் கட்சி, எங்க அமைப்பு தான் கட்சி சொல்லணும். para 15 மனு போடணும். After hearing such representations of the sections or groups and other persons as desire to be heard, decide that one such rival section or group or none of such rival section or groups is that recognized political party, and the decision of the commission shall be binding on all such rival section groups. எங்க யார் பேரா 15 போட்டிருக்காங்க? இது வரைக்கும் எனக்கு அவர் கேட்டுக்கிற மனுவில் என்ன
கொடுக்கப்பட்டிருக்கிற மனுவில் என்ன, இந்த சட்டம் செல்லாது, இந்த பொறுப்பில் இவர் வந்தது செல்லாது, அதனால சின்னத்தை முடக்கணும். வெறும் சின்னத்தை முடக்கணுன்றதுக்காக பேரா 15 வந்துடுறாங்க. மியர்லி மென்ஷனிங் ஏ வேர்ட் சிம்பிள் does not attack para 15. பதிவு பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. நான் தேர்தல் ஆணையத்து மீது நம்பிக்கையில் நாங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலயும் சொல்லல. தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட இட் இஸ் a constitutional body. We respect the election commission. With all due respect, we respect. அதுல நாங்க இருக்கலாம். ஆனால் தனக்கு இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்றோம். வாண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. அவருக்கு இருக்கிற அதிகாரம் 2 தான், 29A-15 அவ்வளவு பேரா 15. இதை தவிர அதிகாரம் இல்லை. அதான் இன்னைக்கு தேர்தல் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. விசாரணை தடை நீக்கப்படுகிறது. விசாரிப்பதற்கு முன்பு, இந்த மனுவின் மீது நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு முதலிலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, செக்ஷன் 29A பேரா 15 படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு வழக்கை அந்த இடையீட்டு மனுவை தீர்ப்பு செய்வோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. எங்களுடைய வாதம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்கள் கோர்ட்டை கேட்ட நிவாரணம் நாங்கள் என்ன கேட்டோம், இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. இது உள்கட்சி விஷயம். இதை பேசுவதற்கோ இதை விசாரணை பண்ணுவதற்கோ முடிவெடுப்பதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. தன் அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. ஆகவே இந்த வழக்கை நீங்க தடை உத்தரவு கொடுக்க வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும். தடை உத்தரவு ஆரம்ப கட்டத்தில் தடை உத்தரவு கொடுக்கும். இப்ப முழுமையான விசாரணைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு இந்த 2 விதிகளின் கீழ் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துங்க. அவங்க தெளிவுபடுத்திட்டோம். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் அல்ல, இந்தியாவில் இருக்க உச்ச நீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் 12 நீதிமன்றங்களும் சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையம்